ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற 2 உணவு தான். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு ரசம், அதாவது திப்பிலி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திப்பிலி வச்சு ஒரு ரசம். இது ஏன் இந்த குளிர்காலத்துக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்தில் தான் நம்மளுக்கு நிறைய அடிக்கடி பார்த்திங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சிட்டு காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பே ரொம்ப சோர்வாக இருக்கும், நம்மளால் ஒரு பிரிஸ்காகவே எதுவும் செய்ய முடியாது. இந்த திப்பிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க அலுப்பு, அதாவது அந்த அயற்சின்ற சொல்லக்கூடிய சோர்வை வந்து போக்கக்கூடிய தன்மை திப்பிலிக்கு நிறைய. அதனால தான் வந்து அதை மருந்தாக எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரசமாக எடுத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வாய்க்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது அந்த திப்பிலி வச்சு ஒரு ரசம். ஸோ திப்பிலி ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அரிசி திப்பிலி 1 தேக்கரண்டி, வேக வைத்த துவரம்பருப்பு 1/2 கப், தக்காளி விழுது 1/2 கப், மிளகு 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, பூண்டு 2 பற்கள், மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, பெருங்காயம் 1 சிட்டிகை, கடுகு 1/4 தேக்கரண்டி, வெந்தயம் 1/4 தேக்கரண்டி, நெய் 1 தேக்கரண்டி, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப. திப்பிலி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ நான் இன்றைக்கி இந்த திப்பிலி ரசத்தில் நான் எடுத்துருக்கிறது அரிசி திப்பிலி. திப்பிலியிலே 2 வகை உண்டு, அரிசி திப்பிலி, கண்ட திப்பிலின்றது. அரிசி திப்பிலி தான் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் ஏன் அரிசி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த திப்பிலியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு உருண்டையாக தெரியும். இதில் அரிசி திப்பிலியில் இப்படி தெரியும். கண்ட திப்பிலியில் வந்து இந்த மாதிரி இருக்காது, வெறும் குச்சி மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கனாலே நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லது. ரெண்டுமே வந்து அந்த உடல் அலுப்பை போக்கக்கூடிய தன்மை 2 திப்பிலிக்குமே உண்டு. ஆனால் நீங்கள் கண்ட திப்பிலி கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அரிசி திப்பிலி கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணலியை சூடு பண்ணுங்க. இது சூடான உடனே இந்த திப்பிலி இருக்கு பாருங்க, இதில் ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். இந்த மாதிரி இருக்கும், இந்த சைஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து போதும். நம்ம ஒரு கிண்ண அளவுக்கு ஒரு 4 பேர் இல்லை 5 பேருக்கு ரசம் வைக்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு திப்பிலி போதும் உங்களுக்கு. இதை வந்து நல்லா லேசாக வறுத்துக்கோங்க வாணலியில், வெறும் வாணலியில் இதை வறுத்துக்கோங்க. நம்மளுடைய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா திரிக்கடுகம்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப ஃபேமஸ். அந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3 சேர்ந்தது தான் திரிக்கடுகம்னு சொல்கிறது. அது எதுக்காக அது திரிக்கடுகம்னா அது 3 தான் வந்து அவ்வளோ முக்கியமான பொருட்கள் நம்மளோட இந்திய மருத்துவத்தை, ஆயுர்வேதமாகட்டும் சித்த மருத்துவத்தை நிறைய அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி. இப்போ இதை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், இதையும் வறுத்துக்கோங்க நல்லா. மிளகு, சீரகம், திப்பிலி இது 3ஐயும் நல்லா வெறும் வாணலியில் வாசனை வர அளவுக்கு வறுத்துருக்கேன். இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை பொடிச்சு வச்சுக்க போகிறோம் நம்ம. திப்பிலி, மிளகு, சீரகம் இது 3ஐயும் வெறும் வாணலியில் வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்குறோம். நம்ம ஒரு வாணலி எடுத்துக்கோங்க.
திப்பிலி வந்து இதில் வந்து உடல் சோர்வை போக்குறதுக்காக சேர்த்து நான் ஒரு ரசம் பண்ணியிருக்கேன். இது தவிர இந்த திப்பிலி எப்படிலாம் சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு கஷாயம் போடும்போது, அதாவது சுக்கு கஷாயம் போடுவோம் இல்லைங்களா வீட்டில், அப்போ வந்து இந்த திப்பிலி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்கள். இல்லை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால் கஞ்சின்னு செய்வாங்க, அதாவது நிறைய பூண்டு வெந்தயம் அதெல்லாம் சேர்த்து பால் கஞ்சி செய்கிற வழக்கம் உண்டு. அதில் வந்து நீங்கள் திப்பிலி, சித்தரத்தை, கொஞ்சம் சுக்கு அதெல்லாம் சேர்த்து வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு 2 நாள் அந்த பால் கஞ்சி ரெகுலராகவே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களை அறியாமல் ஏற்படுற அந்த டயர்ட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சோர்வு வந்து நல்லாவே குறையும் உங்களுக்கு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த பால் கஞ்சி செஞ்சு தருவாங்க. அந்த பால் கஞ்சியில் போடுற பொருட்களே பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மருந்து பொருட்கள் தான். இது தவிர வந்து இந்த திப்பிலியை வந்து மிளகு குழம்பு இல்லை மருந்து குழம்புன்னு வீடுகளில் செய்கிறது உண்டு. அதில் வந்து நீங்கள் இந்த திப்பிலி, மிளகு, சீரகம், சுக்கு இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி நல்ல சின்ன வெங்காயமும் பூண்டும் நிறைய நறுக்கி போட்டு அதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு புளி கரைசல் போட்டு உப்பு போட்டு நல்லா கொதி வரும்போது காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த பொடி பண்ணி வச்சுருக்கீங்களா இதையும் அதை சேர்த்து நல்லா கெட்டியாக ஒரு குழம்பு மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம் நீங்கள். ஸோ இந்த மருந்து குழம்பு, இந்த திப்பிலி ரசம்லாம் வந்து இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு அதை காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கசந்து போன மாதிரியே இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பொருட்கள்லாம் சேர்த்து, இந்த மருந்து பொருட்கள் சேர்த்த ஒரு ரசமோ இல்லை ஒரு குழம்போ சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல பசியும் தூண்டும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு. இதில் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இவ்வளோ தான் கணக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் பருப்பு தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளி கரைசல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்துட்டு பண்ணதுனால இந்த பொடியில் வந்து ரொம்ப பச்சை வாசனை இருக்காது உங்களுக்கு. இது நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா இந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த ரசத்தில் இறங்கிடும். அப்போ வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் நீங்கள் குடிச்சிக்கலாம். ரசம் தயாராகியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த குளிர்காலத்துக்கு வேறு என்ன ரசம்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளில் ரசம் செய்யலாம், நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி இஞ்சியில் செய்யலாம் நீங்கள். இஞ்சி நல்லா தோலை சீவிட்டு அதை எடுத்து நல்லா கொஞ்சம் சாறு எடுத்து வச்சுட்டு, இதே மாதிரி பருப்பு தண்ணி, தக்காளி கரைசல் அதெல்லாம் போட்டு எப்படி இப்போ பண்ணோமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த திப்பிலி பொடிக்கு பதிலாக வெறும் மிளகு சீரக பொடி மட்டும் போடுங்க. நல்லா கொதித்து வரும்போது அந்த இஞ்சி சாறையும் சேர்த்து திரும்ப ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சிங்கன்னா இஞ்சி ரசமும் ரெடியாகிடும். இஞ்சி ரசமும் பார்த்திங்கன்னா இந்த சளி இருமல் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த சளி இருமலை நல்லா குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அந்த ரசத்துக்கும் உண்டு. அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும், மிளகு ரசம் தெரியும், சீரக ரசம் தெரியும். இதெல்லாமே வந்து நிறைய நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஏன்னா மிளகும் வந்து அந்த குளிர்ச்சியை தாங்கக்கூடிய தன்மையை நம்மளுக்கு உடம்புக்கு கொடுக்கும். திப்பிலி வந்து உடம்புல இருக்க அலுப்பு எல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மை நிறைய உண்டு. இஞ்சிக்கு வந்து நம்மளோட உடம்புல இருக்க சளி இருமலை கட்டுப்படுத்துகிற தன்மை மட்டும் இல்லாமல் ஜீரணத்தையும் நல்ல இதுவாக்கும். ஏன்னா காய்ச்சல் வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது சாப்பிட்டா சீக்கிரமாக ஜெரிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இஞ்சி ரசம்லாம் சேர்க்கும்போது சீக்கிரமாக செரிமானத்துக்கு நல்லாவே இருக்கும். பசி இல்லாமல் இருந்ததுன்னா பசியை நல்லா தூண்டும் உங்களுக்கு. பொதுவாக வந்து சளி பிடிச்சிருக்க நேரத்தில் வந்து நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த மூக்கு ஒழுகிட்டு இருக்கும்போது, தும்மல் வந்துருக்கும்போது சாப்பிட்ணுன்னே தோணாது. இந்த மாதிரி ரசம்லாம் வச்சு சாப்பிடும்போது நம்மளை அறியாமலே நிறையாவும் சாப்பிடுவோம். அந்த கோல்டை வந்து சீக்கிரம் குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல திப்பிலி ரசம் பார்த்துட்டோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது
திணை முடக்கத்தான் தோசை. அது பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையும் சத்தம் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு லயன் டேட் சிறப்பு வழங்கும் சுவையும் சத்தம் நிறைந்த ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ஒரு திப்பிலியில் ரசம் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது திணை முடக்கத்தான் கீரை தோசை. முடக்கத்தான் கீரை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முடக்கத்தான் கீரையும் ஒரு சிறுதானியமும் வச்சு எப்படி ஒரு தோசை பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல திணை முடக்கத்தான் கீரை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். திணை அரிசி 1 கப், முடக்கத்தான் கீரை 1 கப், உளுந்து 1/4 கப், வெந்தயம் 1/4 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, மிளகு 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. திணை முடக்கத்தான் கீரை தோசை செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ திணை அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தனியாக ஊற வைங்க. உளுந்து அது கூட வெந்தயம் சேர்த்து அது தனியாக ஊற வைங்க. ரெண்டுமா ஒரு 4 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவை அரைச்சிட்டு அது கூடயே உப்பு சேர்த்து கலக்கி மாவை புளிக்க வைக்கணும்னு ரொம்ப அவசியம் இல்லை. ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் புளிச்சா போதும் உங்களுக்கு. 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து அரைச்சி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் புளிக்க விட்டால் போதும். அது மாவு புளித்ததுக்கு அப்புறமா இந்த முடக்கத்தான் கீரையை நல்ல இலையாக ஆஞ்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்து நல்லா விழுத அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவோடு கலந்து அதுக்கப்புறம் தான் நம்ம தோசை சுட போகிறோம். இப்போ நான் இந்த கீரை மிளகு சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம முடக்கத்தான் கீரையும் மிளகு சீரகம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது நல்லா வழுவழுன்னு இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தனியாக கீரை தனியாக நிற்கிது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க திணை உளுந்து வெந்தயம் சேர்த்து அரைச்ச மாவில் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த மாவில் வழுவழுப்பு தன்மை நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி கொஞ்சம் மூடி வச்சு அந்த ஒரு பக்கம் கொஞ்சம் அந்த ஆவியிலே வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா வழுவழுப்பு தன்மை நிறையா இருக்கிறனால சீக்கிரம் பிஞ்சு வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. அதனால் மூடி வச்சு இந்த தோசையை மட்டும் சுடுங்க.
முடக்கத்தான் கீரை இப்போ நிறைய எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஆனால் நம்ம வந்து இதை ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இதில் வந்து இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கும்போது இதை நம்ம வாங்கி சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு தோசை செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான், நம்மளுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒரு சிலர் வந்து இதில் பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரிலாம் செய்வாங்க. அப்படி செய்யும்போது இதோட கசப்பு தன்மை நிறைய தெரியும் உங்களுக்கு. அது வந்து சாப்பிடவே முடியாது அந்த கசப்பு நிறைய தெரிகிறதுனால. பட் இப்படி தோசை அடையில் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அதனுடைய கசப்பு தன்மை தெரியாது. நீங்கள் கேட்கலாம், பச்சையாக போட்டிருக்கனே இந்த தோசை மாவோட அது வதக்க வேண்டாமா அப்படின்ட்டுன்னு. வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம தோசை ஊற்றிட்டு 2 பக்கமும் அதை வேக வைக்கிறோம். அப்படி வேக வைக்கும்போது அந்த கீரை வந்து நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இது என்ன பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. நல்லா மொறுமொறுன்னெலாம் உங்களுக்கு தோசை மாதிரி வராது. இது அவ்வளோ மெதுவாக பஞ்சு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறிப்பாக வந்து மூட்டு வலி வந்து நிறைய வயசானவங்களுக்கு தான் வருது. அதனால் அவங்களுக்கு ஏற்ற ஒரு சத்தான உணவு இது. நான் வந்து இன்றைக்கி அதை வந்து திணையோடு சேர்த்துருக்கேன். ஏன் நான் திணையோடு இன்றைக்கி சேர்த்தேன்னா, திணையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறைய. அது தவிர அதில் வந்து மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட் எல்லாமே நிறைய. ஸோ இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா சக்தி வேணுன்றதுக்குனா ப்ரோட்டீன் தான் கொஞ்சம் நிறைய நம்ம உடம்புக்கு தேவையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த திணையோடு சேர்த்து இந்த முடக்கத்தான் கீரையை அரைச்சி நான் இன்றைக்கி தோசை போட்டிருக்கேன். நீங்கள் திணைக்கு பதிலாக வரகு, சாமை, குதிரவாளி, பனிவரகு எதுனாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கம்பு, கேழ்வரகுல இது அவ்வளோ நல்லா வராதுங்க. அதனால் அது 2 தவிர மற்ற எல்லா சிறுதானியத்தோடு இந்த முடக்கத்தான் கீரையை சேர்த்து நீங்கள் தோசை மாதிரி பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சு, இதுவும் அடுத்த பக்கம். இந்த முடக்கத்தான் கீரை தோசைக்கு நீங்கள் நார்மல் தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ எந்த ஒரு சட்னினாலும் வச்சு சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி வச்சுருக்கிற சட்னி பார்த்திங்கன்னா மிளகா பழத்தில் செய்கிற ஒரு சட்னி. இது வந்து ஆந்திராவோட ஸ்பெஷலு. பட் ரொம்ப காரமாக இருக்கும். பட் இந்த மிளகா பழத்தில் அவங்க வந்து ஒரு சட்னி, அதாவது ஊறுகான்னு சொல்கிறாங்க. அது வந்து செஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கிறாங்க. அதை எப்படி நம்ம நார்மலாக அதாவது மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் செய்கிறோமோ அதே மாதிரி இந்த மிளகா பழத்தில் ஒரு ஊறுகாய் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ஊறுகாயை தான் நான் சட்னி மாதிரி பண்ணி இன்றைக்கி நான் இந்த தோசைக்கு வச்சுருக்கிறேன். நான் முடக்கத்தான் கீரை தோசை திணையோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். அந்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் எந்த சட்னினாலும் வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி, இல்லை தக்காளி சட்னி, உங்களுக்கு விருப்பமான சட்னியோடு வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெறும் சக்கரை தொட்டு கூட அவங்கள சாப்பிட சொல்லலாம். நீங்கள் ஸோ கீரை வந்து யாருமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தோசையிலலாம் போட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக வயதானவர்களுக்கு இந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப நல்லது. அவங்க வந்து எப்படியாவது இதை உணவில் சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ நிறைய எல்லா இடத்துலையும் பரவலாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம வீட்டிலையே தொட்டியில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். நீங்கள் அப்படி வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வேணுங்கும் போது பறித்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 4லேருந்து 5 தோசை தாராளமாக அதில் செஞ்சிடலாம். கைப்பிடி அளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அரைச்சி உங்கள் தோசை மாவில் சேர்த்து கலந்து முடக்கத்தான் கீரை தோசை. திப்பிலி ரசமும் திணை முடக்கத்தான் கீரை தோசையும் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவு. குறிப்பாக வயதானவர்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு இது. கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. இது குளிர்காலத்துக்கு மட்டும் இல்லை, எந்த காலத்துலேயும் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். மறக்காமல் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.